எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃபி சினிமாக்காரன். இந்த சேனல் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸ், நீங்கள் இந்த சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஸோ வீடியோஸும் பார்த்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா, கூலி வர்சஸ் வார் 2. ஏன் இந்த ரெண்டு படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது? மெயினாக கூலி எதனால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாகவே இருக்குது தமிழ்நாட்டில், நார்த்லேயும் சரி. வார் 2 எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வார் 2 பற்றி பேசலாம். அதுக்கப்புறம் நம்ம கூலியை வந்து சொல்லலாம். இல்லை இது என்னென்ன விஷயங்கள் வார் 2ல் இருக்குது, கூலியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோ பேசுவோம். ஃபஸ்ட்டு வார் 2 பார்த்தோன்னா, இந்த படத்துக்கு வந்து நார்மலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்குது. நார்த்தில் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. கூலி என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இது வந்து ஒரு டபுள் மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க கூலி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் சைடில் நாங்கள் 2 படத்தையும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். கூலியை விட வார் 2 வந்து எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நாங்கள் பார்க்குறோம். ஸோ நாங்கள் கூலியும் பார்ப்போம். நாங்கள் கூலிலாம் பார்க்க மாட்டோம், வார் 2 தான் மெயினாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எதுவும் அவங்க சொல்லவே இல்லை. அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வார் 2வையும் பார்ப்போம், கூலியும் பார்ப்போம், 2 படத்தையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த சவுத் இந்தியன் சினிமாவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, அவங்க ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூலி தான். அது வந்து மலையாளம் சரி, கன்னடம் சரி, ஹைதராபாத், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில், இது எல்லா இந்த ஸ்டேட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா கூலிக்கு தான் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஸோ வார் 2க்கு ஏன் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? அதே மாதிரி அவங்க ப்ரொமோஷன் எதுவும் பண்ணலைன்னா, படத்தை வந்து அவங்களும் ஒரு நம்ம ஹைப் ஏற்ற வேணாம், டேரெக்டாக ட்ரைலர்லாம் நார்மலாக விட்டுட்டாங்க. ஆனால் ட்ரைலர் பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நல்ல ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பழைய மெத்தட் இல்லாமல் கொஞ்சம் பட்டு டீலிங் பண்ணி கொஞ்சம் மாட்டியிருக்காங்க. இந்த ட்ரைலரில் பார்க்க முடிஞ்சிச்சு வார் 2ல். ஆனால் இங்கே ப்ரொமோஷன் அவங்க சுத்தமாகவே எதுவும் பண்ணலை. அதாவது எப்போவுமே ரித்திக் ரோஷன் படங்கள்னாவே தமிழ்நாட்டில் வந்து அவர் ப்ரொமோஷன் பண்ணுவாப்பில், ஒரு ப்ரெஸ் மீட் இது மாதிரி ஏதோ ஒன்று வச்சு பண்ணுவாங்க. அது எல்லா படத்துக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதை ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. பட் வார் 2 வந்து எந்த இடத்துலையும் அவங்க ப்ரொமோஷன் பண்ணவே இல்லை. அதுக்கு ஒரே ரீசன் என்ன சொல்லப்படுதுன்னா, வார் 2 வந்து ப்ரமோஷன்லாம் தேவையில்லை, அவங்க டேரெக்டாகவே வந்து படம் பார்த்துக்கிட்டோம், ட்ரெய்லர் பார்த்துட்டாங்களே அது போதும். ஆனால் நார்த் சைடில் வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பாக தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரொமோஷன்லாம் தேவையில்லை. ஏன்னா இது வார் 2ங்கிறது வந்து ஒவ்வொரு போஸ்டர்ஸாக ஒவ்வொரு அப்டேட்டாக அவங்க ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ ரீசெண்டாக போன டைம் கூட சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆரோட அந்த சாங் ஃபேஸ் ஆஃப் சாங் எல்லாம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அது ஹிந்தியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது நான் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி இருக்கிறனால அவங்களுக்கு அது ப்ரொமோஷன் தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு டேரெக்டாக படம் பார்த்துக்கலான்னு சொல்லி அங்கே கூலிக்கு ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு வார் 2க்கு தான் நார்த் சைடில் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ வார் 2ல் வந்து என்னென்ன விஷயங்கள் அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. ஒன்று கேமியோன்னு பேரில் ஷாருக் கான், பத்தானில் ஷாருக் கான் நடித்தவர், டைகர் 3ல் சல்மான் கான் நடித்தவர், இவங்க 2 பேர்த்தையும் இந்த படத்தில் கேமியோ பண்ண வச்சா முடிஞ்சுது. இதுதான் அவங்களோட மென்டாலிட்டியில் பண்ணுவாங்க. எப்படி வேணால் அவங்க பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு கேமியோஸ் கொண்டு வந்திருக்கலாம், கொண்டு வராமல் கூட இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ வார் 2வோட கதைக்களம் என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறது வந்து எனக்கு அவ்வளோ எப்படி சொல்லணும்னா, எனக்கு வார் 2 வந்து எக்ஸ்பெக்டேஷன் கம்மி தான். எனக்கு வந்து கூலி தான் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். நாகார்ஜுன சார் எல்லாமே இருக்காங்க. ஒரு பெரிய ஸ்டார் குழுவே இந்த கூலி படத்தில் இருக்காங்க. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே கூலியில் தான் இருக்குது. பட் வார் 2 நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா மெயினாக ரித்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் ஃபேஸஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு காம்போ. இவங்க இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி அவங்க ஃபேஸஸ் எப்படி இருக்குங்கிறது வந்து நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி படத்தில் இவ்வளோ விஷயங்கள் புதுசாக பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சொல்ல முடியல. ஏன்னா வார் 1 பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த கேரக்டரும் சரி, அந்த ஸ்பை யூனிவர்ஸை கொஞ்சம் புதுசாக அவங்க காமிச்சிருப்பாங்க வாரில். பட் செகண்ட் பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ட்ரைலர் பார்க்கும்போதே வார் 1ஓட சாயல் அப்படியே 2லையும் தெரிஞ்சுது. கண்டினியூஸான ஸ்டோரி தான். பட்டு அந்த வார் 1ஐயே இவங்க திருப்பி எடுத்து வச்சுருவாங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ இவங்க ட்ரைலரில் ஒரு டைலாக்கும் பேசுகிறாங்க. என்டிஆர் ஒரே டைலாக் தான் பேசுகிறாப்புல, ரித்திக் ரோஷன் வந்து ஒரே டைலாக் தான் பேசுகிறாப்புல. சரி, இந்த படத்தில் யார் தான் ஆப்பனண்ட்டு? ஜூனியர் என்டிஆரா, ரித்திக் ரோஷனா, இல்லை ரித்திக் ரோஷன் நெகட்டிவ் ரோலா, இல்லை என்டிஆர் நெகட்டிவ் ரோலா அப்படிங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூசிங்காகவே போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரித்திக் ரோஷன் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நெகட்டிவ் சைடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இவர் பண்ணுற தப்பு எல்லாமே ஜூனியர் என்டிஆர் வந்து
அதை தடுக்கிறப்ப இதான் இந்த படத்தோட ஒன்லைன் கதையாக இருக்கும்னு நான் பர்சனலாக நினைக்கிறேன். சரி, இந்த படத்தில் நல்ல விஎஃப்எக்ஸ் இருக்குது, ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது, கிராஃபிக்ஸ்லாம் நல்லா பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஐமேக்ஸில் வர ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதை மட்டும் இருந்தாவே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அது மட்டும் இருந்தால் பத்தாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் அவங்க ஸ்டோரியும் சரி ஸ்க்ரீன் பிளேயும் சரி நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஓடுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஒருவேளை கூலி வந்து ட்ரெய்லரில் நிறையா நார்மலாக இருந்து அதை எந்த ஒரு ஹைப்பும் ஏட்டாமல் அந்த ட்ரெய்லர் நார்மலாகவே அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது சரி கூலியில் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் எனக்கு தோணுச்சு. ஒருவேளை கூலியில் ட்ரெய்லர் என்னன்னா ஒரு நார்மலான ஒரு ட்ரெய்லர் கட்டாக இருந்தாலும் படத்தில் பயங்கரமாக சூப்பர் ஹிட்டாக இருந்தால் அப்போ வாட்டோட நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா எப்படி சொன்னால் ஒரு ஆவரேஜாக தான் போகும்னு நினைக்கிறேன் வாட்டு. ஏன்னா அவங்க ஸ்க்ரீன் பிளே ஏதாவது கதையிலும் ஏதாவது மாற்றிருந்தாங்கன்னா சேம் 2 படங்களும் ஒரு நல்ல ஒரு எப்படி சொன்னால் ஒரு குட் மூவிஸாக இருக்கும் ரெண்டுமே. சரி, இந்த படமும் நல்லா ஓடுது, கூலி நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒரு பக்கம் கூலி செமையாக ஓடிட்டு இருக்கும்போது வாட்டும் நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் அது மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளத்தெல்லாம் முடியும். ஸோ எல்லா ஃபோக்கஸும் வந்து பார்த்திங்கன்னா கூலி மேலே போயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த 2 படத்துக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து வார் 2 பார்க்கணும் ஆசை இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு வார் 2 அப்புறம் கூலி தான் ஃபஸ்ட்டு அப்படிலாம் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 படமே கொஞ்சம் நல்லா பண்ணிடுவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதை விட நான் அதிகமாக சூப்பராக பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய படம் வந்து கூலி தான். ஸோ இந்த வார் 2வில் வந்து கதைக்களம் நான் சொன்ன மாதிரி ஒன்லைனாக தான் இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ வார் 2 எப்படி வரப்போகிறோங்கிறது ரிலீஸ் அன்னைக்கு ரிசல்ட் நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ 14ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த படத்தில் நல்ல விஎஃப்எக்ஸ் அது மாதிரி ஒரு கிளாமர் இது மாதிரி நிறையவே இருக்கும், அதை நம்ம சொல்லவே முடியாது. மோஸ்ட் ஆஃப்லி பாலிவுட் படங்களில் வந்து அங்கங்கே கொஞ்சம் கிளாமர்ஸ் அது மாதிரி எதுவும் ஒன்று ஆட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து நேச்சர் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரி வார் 2வில் இந்த விஷயங்கள் இப்படி இந்த படத்துக்கு நார்த்தில் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. ஸோ 2 படத்தையும் அவங்க பார்க்கணுன்னா அவங்க இன்ட்ரெஸ்டிங்கில் இருக்காங்க நார்த்தில். பட் சவுத் சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூலி தான் ஃபோக்கஸில் இருக்காங்க. எப்போ நம்ம 14ஆம் தேதி வரும் கூலி தான் பார்க்கணும், இதை புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சவுத் சைடு மட்டும் கூலிக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, வார் 2 பற்றி நம்ம இவ்வளோ இது இருக்குது, சரி இந்த படத்துக்கு இவ்வளோ தான் எக்ஸ்பெக்டேஷன், இவ்வளோ தான் அவங்க எதிர்பார்க்காங்கன்னு சொல்லியாச்சு. சரி, இப்போ கூலிக்கு வருவோம். கூலி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைலரே நார்மலாக தான் அவங்க கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் தான் அவர் இன்ட்ரோவே பண்ணுறாங்க. ஆனால் இந்த படத்தில் லைட்டாக எனக்கு விக்ரம் அதுக்கப்புறம் லியோ இந்த 2 சாயல் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு ஷேடும் சரி ரஜினி சார் அந்த பார்க்குற லுக்கும் சரி எல்லாமே அந்த லியோவில் விஜய் வந்து அந்த ஒரு ஐஸ் லுக் வைப்பாப்பில்ல அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து ரஜினி சாருக்கும் கொடுத்துருக்காப்ப அந்த ஐஸ் ஷேட் பார்க்கும்போது எனக்கு லியோ தான் நான் வந்துச்சு. சரி, விக்ரம் பொறுத்த வரைக்கும் கமல்ஹாசன் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் அவர் வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்மிஷனில் தான் அவரோட அந்த இன்ட்ரோவே காமிப்பாங்க. ஸோ இவ்வளோ நாள் தான் அவர் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்புல மறைமுகமாக சீக்கிரட்டாக இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாப்புன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசில் தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி அவங்க காமிப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரோட என்ட்ரி, அதாவது இன்டர்மிஷனில் வந்து கமல் சார் இன்ட்ரோ பண்ணுறாங்க. அதுலேருந்து படம் கண்டினியூ ஆகும். செகண்ட் ஹாஃபில் கமல் சார் தான் இருப்பாப்பு. சரி, இந்த கூலி படத்தோட ஒன்லைன் நான் வந்து பர்சனலாக ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச போது ஒவ்வொரு விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். கூலியோட ஒன்லைன் வந்து ஸ்ருதிஹாசன் சத்யராஜ், இவங்களுக்கு சத்யராஜுக்கு மட்டும் 3 பொண்ணுங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைலரில் காமிச்சாங்க. அவர் டான்ஸ் ஆடுறப்போ 3 பொண்ணுங்க கைத்தட்டி இது பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ சத்யராஜ் ஸ்ருதிஹாசன் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு மிஷின் ஒரு சயின்டிஃபிக்காக ஏதோ ஒரு விஷயம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த ட்ரை பண்ணுற விஷயத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுது. ஸோ இதனால் வந்து சத்யராஜ் கொல்லப்படுறாப்புல. இந்த விஷயம் ரஜினிக்கு தெரிஞ்சு சத்யராஜுக்காக அவங்க நாகார்ஜுன கேங் வில்லன் கேங்கை இவர் ரிவெஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பேசிக்காக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த படம் ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ரஜினி சாரோட ஹெல்ப்பில் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ ரஜினி சார் ஃப்ளாஷ்பேக்கில் அவர் என்னென்ன பண்ணாப்புல, எதனால் இவர் இவ்வளோ நாள் 30 வருஷமாக அவர் எதனால ஆஃப்லைனில் இருக்காப்புல,
அப்படின்னு ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கதை ரூமர்ஸாக கிளம்பிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் டைம் ட்ராவல் படம்னு சொல்கிறாங்க, இது வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்னு சொல்கிறாங்க, இன்னொன்று இந்த படம் எல்சியூவில் வரும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, படத்துக்குள்ளேயும் இருக்குது. அது வந்து லோகேஷ் கனகராஜ் சொல்லிட்டாப்புல, இந்த இது வந்து எல்சியூ படம்லாம் கிடையாது, இது வந்து ஸ்டாண்ட் ஃபிலிம் தான். அதனால் நான் வந்து படத்தில் புதுசாக ட்ரைவ் பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன்னு தான் சொல்லியிருக்காப்புல. ஆனால் எல்லாருமே சோஷியல் மீடியாஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், டைம் ட்ராவல் படம், இது வந்து கமல் சார் கேமியோ பண்ணியிருப்பாப்புல. ரஜினி சாரே வந்து சுருதிஹாசன் சொல்லுவாங்க, அவர் உனக்கு அப்பாவாக இருக்கலாம், ஆனால் அவன் என் உயிர் நண்பன் அப்படின்னு சொல்லுவாப்புல. அது கமல் சாரோட ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் கொண்டு வராங்களா அப்படிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது. அவர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து பேசிக்காக ஒரு கமல் ஃபேன். அதனால் அவர் அந்தந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் அந்த சீன் வந்து கமல் சாரை கொஞ்சம் ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான அந்த சீனை வச்சுருக்காப்புல, அவ்வளோதான். மொத்தத்தில் இந்த படம் வந்து நிறைய ஸ்டார் காஸ்டிங்ஸை நம்பி இந்த படத்தில் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரியண்ட்டாக இந்த படத்தில் அவங்க பண்ண போகிறாங்க. ஸோ அதுதான் நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த படத்துக்கு ஏன் நான் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறேன்னா, 2 ரீசன் சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நாகார்ஜுனா சார் ஃபஸ்ட் டைம் தமிழில் வந்து வில்லன் ரோல் பண்ணுறப்ப, ஸோ அதை அவர் எப்படி பண்ணியிருப்பா அப்படிங்கிறது வந்து நான் பர்சனலாக எதிர்பார்க்குறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அமீர் கான் சார் வந்து எப்போவுமே இந்த யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை மட்டும் அவர் எப்போவுமே ஒரு படம் பண்ணுவாப்புல. ஒரு நல்ல விஷயம், அதுக்கப்புறம் ஒரு மோட்டிவேஷனாக, அதுக்கப்புறம் நிறைய குட் ஃபீல் ஃபிலிம்ஸுக்கு வந்து அதிகமாக ஒரு எல்லா படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்புல. ஒரு நல்ல படங்களுக்கு மட்டும் அவர் எப்போவுமே நடிப்பாப்புல. ஆனால் இந்த கூலியில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். அமீர் கான் சார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் பண்ணுறாப்புல. அது வில்லனாக இருக்கலாம், இல்லை கேமியோ கொசரும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த கேமியோ எப்படி இருக்குங்கிறது வந்து நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் அவர் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராப்புல வில்லன், அதாவது ஒரு கேமியோ மாதிரி, ஒரு நெகட்டிவ் கேமியோ மாதிரி பண்ணுறாப்புல. அதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ லோகேஷ் கனகராஜோட ஃபிலிம்ஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டார்க் ஷேடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் விக்ரம், லியோ, அப்புறம் மாநகரம், கல்கி, இதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ஷேடான ஒரு கதைக்களமாக தான் இருக்கும். அந்த சேம் மெத்தட் தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காப்புல. ஒரு நெகட்டிவ் ஷேட், டார்க் ஷேடு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் படத்தில் எல்லா படத்துலையும் இருக்கும். அது வந்து வழக்கமான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் வச்சுருப்பாப்புல. ஸோ கொஞ்சம் புதுசாக அவர் பண்ணியிருப்பாப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் கூலியில் நிறைய விஷயங்கள், நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 6 நாள் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே 10ஆம் தேதி வரை சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஆடியோ லான்ச். இது அதில் வந்து ரஜினி சார் என்ன பேசியிருக்காப்புல, இந்த படத்தில் அவர் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதெல்லாம் நிறையவே பேசுவாப்புல. லோகேஷ் கனகராஜும் எப்படி இந்த படத்தை ஆரம்பித்தோம், எப்படி முடித்தோம், அதெல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த படத்தில் நடித்த ஸ்டார் கேஸ்ட் எல்லாருமே இந்த ஆடியோ லான்ச்சில் பேச போகிறாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் சரி, அவங்க இந்த ரோலை எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்ல போகிறாங்க. ஸோ 10ஆம் தேதி ஆடியோ லான்ச் நம்ம பார்ப்போம். ஸோ நான் கூலிக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கேன். கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அடிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ப்ரீ பிஸ்னஸே எப்படி சொன்னால் 10 கோடிக்கு அடிச்சு அது மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 கோடிக்கு அடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. டிக்கெட் புக்கிங்கில் அது மாதிரி சொல்லியிருக்காங்க. 10 கோடி வசூல் பண்ணியிருக்கு. நார்த் அமெரிக்காவில் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க. மாதிரி ஒரு பக்கம் படத்தோட ப்ரொமோஷன் ட்ரெயின்லேயும் பண்ணுறாங்க, அந்த பலூன் இதுலேயும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அமேசான் டெலிவரி பாட்ஸ்லேயும் கூலியோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அந்த ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறாங்க. இது மாதிரி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தை இறங்கி ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ வார் 2க்கு ஏன் இவ்வளோ ப்ரொமோஷன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க நார்மலாக விட்டுட்டாங்க, சரி ஸ்ட்ரைட்டாக வந்து படமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி வார் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. வார் 2 விட கூலிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதாங்கிறது உண்மை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் 6 நாள் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரிலீஸ் அன்னைக்கு தெரிஞ்சிடும் இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்க போகுதுங்கிறது, என்ன மாதிரி ஒரு கதை காலத்தில் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் இந்த 2 படத்தில் எந்த படத்துக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் கூலிக்கு தான் மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வச்சுருப்பீங்க. ஒரு சில பேர் வந்து நம்ம வார் 2 ஃபர்ஸ்ட் பார்த்தலாம், அதுக்கப்புறம் கூலி பார்த்தலாம். அது மாதிரி ஒவ்வொருத்தோட ஒப்பீனியன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை நம்ம சொல்ல முடியாது, நேச்சர். ஸோ நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ.
உங்களுக்கு இந்த வீடியோ அதிகமாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் எஃப்டி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.